ஹலோ ஹலோ கிரீம் அடே சும்மாறா இல்லை இந்த இடியப்ப வித்துச்சா வைக்கலையாடா ஆனால் கருப்பனுக்கு இடியப்பம் போட்டேன் பாடுறான் வந்தான்டா பக்தேன் இப்போ ஜாமி என்ன செய்ய என்ன நினைக்கிது செய்தி வீடி வாங்கிட்டு வருவா வாட் ப்ரோ செய்தி வீடி மாதிரி கொண்டு வர மலபார் பீடி தென்பள்ளஞ்சி நலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் ஓகே தண்ணியை போட்டியா லோக்கல் பாய் தென்பளஞ்சி கிஷோர் சிவா ஸ்டோர் எம் புதிய ராஜா அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி கண்டிப்பாக வரவும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு சென்னை போகிறேன் அடுத்த வருஷம் வரேன் 500 ரூபாய்ன்னு போட்டிருக்க பெட்டி ராஸ்கல் 100 ஓவாயை கொடுத்துருக்க இங்கே வாரு எவ்வளோ ப்ராடக்டான அந்த வெளிச்சத்தில் அரே அர்ஜுன் 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 இந்த மைக்கை ஒட்டி வைங்கடா ஹலோ 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 அண்ணே கொஞ்சம் சார்பு வைக்க முடியுமா அண்ணே என் தங்கா அடி வைங்க தம்பி இனிமேல் நீ சத்தம் போட்டேன்னா வெதரை 70 டன் ஆக்கிடுவேன் காலையில் கப்பலூர் ரோட்டில் இழுத்துக்கிட்டே தெரியுவேன் ஒழுக்கமாறு சாமிடா என்ன இடியப்பம் ஆதி இடியப்பம் ஏலே எனக்கு பறவை 3 சாமி கும்பிடக்கூடிய என் அன்பு உறவுகள் லோடு மேன் காய்கறி மொத்த விலை மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் லோடு மேன்கள் பறவை சூப்பர் மார்க்கெட் என் அன்பு உறவுகள் 3 சாமி கும்பிடக்கூடிய உறவுகள் சார்பாக எனக்கு பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துகிறார் எந்திரிக்க முடியாது சாமி உட்காந்துட்டேன் நீ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் எனக்கு கட்டுப்படணும் இல்லைன்னா நீர் வராமல் செஞ்சு விடுவேன் ஏய் என்னப்பா பண்ணுற என்ன நீக்குற மாதிரி தூக்கிட்ட அண்ணே நான் சொல்கிறேன் நீ சொல்லு ஏன்ற இந்த இடியப்பம் 7 சட்டி அவிச்சிட்டேன் என்னோட சொல்ல பறவை கரும்பாத்தூர் 3 ஜாமி திருப்பணி குழு பறவை மார்க்கெட் என் உறவுகள் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்த ஒரு 500 கொடுத்துட்டு வரேன் நரஸ் இவருக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடு 3 நரச்சு இருக்கு இங்கே வாங்க புத்துரு ஏலே இருடா ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் எப்பா கூட்டம் தான் குறைஞ்சிருச்சு என்ன ஸ்டாண்டப்பில் இருக்கீங்களே ஏன் இடியாப்பம் ஐயா ஒரு ஆள் நாடகத்தை கருத்துருவாயா கண்டம் கரு கடுப்பேத்துறான்டா அண்ணே இல்லையாடா கப்ளிங் ஓசு ஏல நான் கோடாங்கிறா ஆதி ஒரு காலத்தில் ஐயாக்க ஓசு எங்க அப்பத்தாவுக்க கப்ளிங்கு அடே சீமக்கருவத்தூர் தாண்டா டொங்காசு ஏல இது நாடகமா பிட்டு பட மாட்டா ஏய் ஆதி ஒரு காலத்தில் எங்க ஐயா வயக்காட்டில் வேலை செய்யும் போது எங்க அப்பத்தா இடியப்பம் புளிஞ்சா இடியப்பம் புளியும் போது எங்க ஐயா சீச்சி சீரனுண்ணி சீச்சி சீரனுண்ணி அப்ப கிளிமாஞ்சாரோ அரிக்காச்சாரோ யாரோ யாரோ அட ஆளுமா டோலுமா அட இசாலக்கடி மாலுமா கேச்சு காலச்சின்னு கிறக்கி விட்டா சாலுமா
என்னையே லூஸ் ஆக்கிட்டாங்களே தனக்காங்குளத்துல. இடியாப்போம் இடியாப்போ இடியாப்போன்னு கத்துறியா? எப்படிடா அந்த நாடகத்தை விடிய வைப்போம்? இந்தா அங்கிட்டு ஒரு குரூப்பு சேர்ந்துட்டாங்க. அவங்க தான்டா கணேஷ் போல இந்தா ஒருத்தர் இருக்காங்க நீக்குறக்காரங்க. ஆனால் பொம்பளை கூட உட்காந்து கிளுன்னு உட்காந்துருப்பாங்களே. அது ஒரு காலம். ஏலே கோடாங்க வருந்த விடுங்கடா தம்பி, கொஞ்ச நேரம் அப்புறம் விளையாடுவான். ஐயா ஐயா ஐயா, நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்கலே, உங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறேன். இந்த பேசுன காசை கொடுங்க. இதுக்கு மேலே நான் இந்த மேடையில் கேவலப்பட்டதில்லடா. இந்த காசை வாங்க நான் படுற வாடு. அட இடியாப்போ ஏலே நல்லா இருப்பியடா அண்ணன் இல்லையாடா? வணக்கண்டா உள்ள கொடூரம்மா கொடூரம்மா பாண்டா பயலுகடா. பாபா லைன்ல சரியா இருக்கணும். சொனையோடு உளுந்தவட 2. இந்த நாடகம் முடிய 7 வருஷம் ஆகும். நான் போயிட்டு வரேன். இல்லை நம்மகிட்ட மனநே ஊற்றி என்ன எரிச்சிருங்கடா. நீ குடிச்சங்க இடியப்பம்ன்றான்டா. ஏய் பேசாம இரு, சாமி அழைக்க போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த தனக்கங்குளம் கிராமத்தில் குடிக்க கஞ்சி இல்லே. யாரு பாட்டைங்க காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லே. நிம்மதியா கும்புட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பிறங்கோடியாக்குறேன். பங்காளி எல்லாம் சாமி கும்பிட ஒன்னா கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன். இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல இடியாப்பத்தை புளியணும். டீல சுடுமுல்ல. இங்க டீ கடை வச்சிருக்க ஆளு ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆயிருவேன். 1 லிட்டரு பாலுக்கு 23 லிட்டரு தண்ணியை கலந்தேன். இந்த காசு லெவிக்காதுடா என்று சொல்லி கருப்பை ஏறிட்டு பார்க்கிறேன். சிலிண்டரை காலி பண்றேன்டா. குருண மருந்த கலைக்கிறாதா. மருதங்குடி கம்மாயா, அங்கே மருதங்குடி கம்மாயா. மடப்பாசனம்மா மருதுடைய ஐயனாரு. எந்த குதிரடா ஓ மின்னத்தங்கால வைக்கிது. மருதங்குடி கம்மா தண்ணி வத்தி போச்சா. நீ மடதரந்த கொக்கு உக்காந்து மீனை திங்கிதா. என் மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் கமாடு தலமாடு கால்ராட்டா. ஏலே வெள்ளை டவுசர்ல கருப்பு நாடா எப்படி வந்துச்சு? இல்லை எதுவும் கண்டங்கருவா பாம்பா கீரை முண்டை. சாமி வந்துச்சு பாருங்கப்பா. சாமி வரல, முண்டைக்கு மூச்சு குத்து. தட்டை எடுத்துட்டு வா போ. போடா
எவனாவது நாட்டில் தண்ணி கேனில் சூடம் பற்ற வைப்பானப்பா? ஏலே இவனை வெட்டாத அருவாலை வீட்டில் வைக்கக்கூடாதா? வாடக்காத்து அடிக்குது தனக்கங்குளத்தில், நீ துடியா ஆனா ஜாமியார் இருந்தா மலையா இறக்கு, இல்லாட்டா இடியப்போ புளி வாய்க்கடா. வந்துட்டான்டா நான் புத்துரு. இது என்ன சிட்டடா? ஸ்ரீதர் தப்பாட்ட கலைக்குழு உரிமையாளர் சின்னராசு, விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி இருப்பு நிலையூர் சார்பாக 201 வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் தப்பாட்ட கலைக்குழு உறவுகளே, உங்கள் பணி தொடரட்டும். ஏலே 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 அதில் பொருதுனா ஒரே அடி கம்பு கூட்டல கண்டங்கரு. மணி அது தீப்பெட்டி என்னது, சூடமும் என்னது, தண்ணில் பாட்டலும் என்னது, குச்சி என்னது, பட்டி என்னது, நான் பொருதுவேன் சூடத்தை. அதை நீங்க கேக்குறீங்க. ஏய் சூடத்தை பொருதி வாயிலே ஓட்டு போடுவேன். ஏய் இடியப்பம் மயிர் இடியப்பம் உங்க புடுக்க காமியா. ஏலே ஏலே சூடம் காமிக்கிறியா மண்ணனை குண்டு எரிய வந்தியாடா? இது யாரா? ஏலே நொப்பம் முண்டை சானுப்பா. தித்தக்கட புன்றாக்கு. ஹலோ குருட்டு முட்டைக்கு வாயில் அடிச்சு புடிச்சு அதை அப்படியே நகைச்சுவையா சமாளிக்கிறேன். உடுக்குது இல்ல யாராவது கொண்டு வந்து கொண்டு வருவோம். எட்டி வாங்கினேன். இந்தப்பா. அப்படியா? சரி 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 போயிட்டு வா. வெரி குட் வெரி குட். கடைசி வரைக்கும் உன் பேரே சொல்லாம போச்சா போ. ஏய் என்னடா அண்ணன்டா நம்ம புத்துரா தம்பி அவன். நான் உன்னையத்தை மாத்தினால எல்லாம் பேரா. உட்காரா நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? உன்னையத்தை எல்லாரும் மாத்தாவல போ. உன்னை வீடியோல கூட தெரியும் போ. என்ன பேர் சொல்லணுமா? இன்னும் திருப்பி வாங்கிடுவான்டா அவன். போ வாங்கிட்டு போறேன். எனக்கு ஆளு பாதியா கொடுத்துருக்கானா இல்லையா? போ தர முடியாது. மிஸ்டர் நகர முண்டை. நகர முண்டை இந்த விருசங்குளம் பைரவ நத்தம் பி சேகர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் என் தம்பி சார்பாக ரூபாய் 501 இடியப்போ 2 ரூபாய். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நம்ம அண்ணே அண்ணே அவன ஆளனே அவன. யாருப்பா? ஏய் அண்ணன்டா. ஆமா சாலியாரு இது பொம்பளை. நான் கொடைக்கானல உட்காந்து உனக்கு ஈயம் பூசுறேன் முண்டை. கடுப்பு ஏத்துறான்டா அவன். இடுபடி ஏத்தட்டு எவ்வளவு நேரம் ஏத்த போறேன். தம்பி இவனை குறி சொல்ல கொடூரமா தடக்கங்குளம் பயலுக. ஆமா புடுக்க அடிக்க முடியாது உடுக்க அடிக்க முடியாது. பொம்பளை ஆளு விளக்கமாற எடுத்து வந்து அடிங்கத்தாவன. விளக்கமாற எடுத்து அங்க போற கூட்டணும். விளக்க மாத்துட்டு அடித்தாலும் நான் ரோசப்பட மாட்டேன். செருப்ப துவட்டி அடிச்சாலும் ரோசப்பட மாட்டேன். ரோசமான வெக்கம்லாம் உதுத்து போயிட்டு வந்திருக்கேன். உனக்கு குறி சொல்றேன் பேசாம இருக்கியா இல்லையா? நல்லா சொல்லு சொல்லு சொல்லி தொலையும். ஐயா இந்த இடியாப்பம் வைக்கிறவருக்கு நீர் வராம ஏதாவது செய்யலாமா? ஏய் ஓசுல இளும்சம்பளம் வச்சு போடுவேன். இன்னும் இடியாப்பம் ஒன்று கத்துனேன்டா. மருதங்குடி கம்மா ஓரத்துல சீமக்கரல நிறையா முளைச்சிருக்கு. குறி சொல்ல வேணாமா? சொல்லணும் சொல்லணும் ஜாமி சொல்லணும். சரி இப்போ டைம் நான் போத்த சொல்றீங்களான்னு நினைச்சேன். போ சொல்லல உட்காரு சாமி இழுக்கும். கழுங்குல மட கல்லுக்குள்ளதே மடை இருக்கும். அப்புறம் எதுக்குள்ள இருக்கும் மடை? கழுங்குல மலை செகுட்டு முண்டை. அப்படியா? என்ன சொன்னீங்க பார்த்தேன். மருதங்குடி கம்மா தண்ணி மண்டி ஆகுது. ஆமா வத்தி போச்சுன்னா வண்டியாத்தே இருக்கும். நரகமாயினா நல்லா தெளிவா இருக்கும். தம்பி நக்கல் மயிறு பண்ணினா ஒரே அறதான் சிட்டுக்குருவி மாதிரி மூடிக்கிட்டு இரு.
அம்மாக்குள்ள தண்ணியை போட்டான்டா அவன். அடே சும்மாறா. கம்மாக்குள்ள மீன் இருக்கு, கெண்டைக்குள்ள கம்மாக்குள்ள மீன், கெண்டை மீன், கெளுத்து மீன், பொண்டத்ததே கோடாங்கி. வணக்கம்டா புள்ள. கொடூரமா கோடாங்கி போயிலுங்க. தனக்கங்குளம் கோடாங்கி போயிலுங்க. வணக்கம்டா புள்ள. இடியாப்பம், பாயாசம். அடே சும்மா இருக்கடா. தேங்காய் பால். ஏய் உடுக்க அப்படியா சவு முட்டாய் அவங்களோட சேர்ந்து நம்மளும் போவோம். பாயாசம். கல்யாணம் முடிஞ்சா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாப்பா? 2 பிள்ளை இருக்கா? வீட்டில் அவ வந்திருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? சரி நல்லது. போய் ஆப்பம். 1 மணிக்கு இருட்டாகுது. ஆமா எவ்வளோ ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு கோடாய். ஐயோ ஆண்டவா. உன் வீட்டில் கட்டில் கிளவன் படுக்கும் போது கொசு கடிக்குதுடா. அதுக்கு அந்த பேரே பரவாயில்லையே. ஏன் ஓந்தொல்ல அதை விட இருக்கு. ஏன்னா கட்டில் கொசு கடிச்சாம இதாக கடிக்கும். சரியா சொல்லுவேன். நான் கிகாட்டுல பேரு வாங்கின கோடாங்கி. நல்ல மயத்தை பிடுங்கணும் கோடாங்கி. தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா. தம்பி கோச்சுக்கிறார் சாமி. போதும் சாமி, அப்புறம் பேசுவான். அண்ணன் சொன்னா கேட்பல. நீ நல்ல எங்க அண்ணன் தம்பியா இருந்தா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. எங்களை ரசிக்க விட்டு எங்களை நடிக்க விட்டு நீ ரசி, அதுதான் நல்லது. நீ பேசுனீங்கன்னா நாங்க கொஞ்ச நேரம் நான் என்ன செய்யறது? நான் அந்த காசை வாங்கக்குள்ள காலையில் சீட்டு காசு கட்டணும், காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது வேற பேசி கட்டணும்னாங்க. சாமி நான் சொல்லிட்டேன்ல உன்னை. இன்னும் அதுக்கு மேலே வாடா காசை கொடுங்க போறோம். இல்லைன்னா காசை கொடுங்கப்பா. ஏ லாரி ஓனர் நடத்த தானே லாரி ஓனர் எல்லாரும் காசை கொடுங்கப்பா. வேணா வேணா. ஏ பாய் தம்பி என்ன பேசாதரா? கொஞ்ச நேரம் அண்ணன் சொன்னா கேள்றா. விளையாடலாம், எனி டைம் விளையாடக்கூடாது. கொஞ்ச நேரம் எந்த நேரம் விளையாண்டா? நடிப்பு என்பது நடிக்க விட்டு ரசிக்கிறது தான் கலை. இவ்வளவு மக்கள் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூட் அவுட் ஆயிரும். வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. நிக்கிறா என் தங்க பூரா சாதாரண வீட்டு பிள்ளை கிடையாது, பெரிய வீட்டு பிள்ளை. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகளா வந்து அவங்க எல்லாம் காலை தொட்டு கும்பிடணும், நின்று பாக்குறாங்க. அப்ப இருந்து தனக்கங்குளம் போன நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். வந்திருக்க வெளியூர்ல வந்தவங்க இந்த கோடாங்கி எதிர்பார்த்து நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் நீ போடுற. நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்ததுல இருந்து நானும் அதைத்தானே. ஏண்டா சும்மாவே நீர் கசிவு எடுத்துக்கிட்டு இருக்கு. வந்ததுல இருந்து இந்த கருத்துலாடா. நான் பசு இருந்தா போயிருந்திருப்பேன். அப்பயே ஏறிக்கிட்டு காசு இல்லாம போச்சு. காசு ஒண்ணுக்கு இருக்க போனேன். என்னாச்சு? ஒண்ணுக்கு இருக்க அங்க நீர் வரவிட மாட்டேன்ட்டாங்கடா. நல்ல வேலை காவல்துறை அதிகாரி இருந்தாங்க. இல்லைன்னா நான் தப்பிச்சு வந்த வாட பெருமாடா போச்சுடா. இது என்ன உடுக்கு? மர உடுக்கு. ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? நீ எப்படி கார்ல வர்றேன்னு பாக்குறேன். நல்லா கார்ல வந்தேன். டோல் கடை தாண்ட முடியாது இல்லையா வீட்டுல? ஐயா சாமி நான் எடுத்து பேச நான் மனசுக்கு நீ வேற இப்படி இப்படின்னு சொல்லி சரி கிளப்பி விடுறியாக்கும். நம்ம காசு வாங்கிட்டு போவோம்னு நினைச்சேன். நல்ல மகராஜங்க கிளவி ஒண்ணு கிளவே ஒருத்தன். ஏலே கிளவி ஒருத்தியா இருந்தா கிளவி ஒருத்தனாத்தான் இருப்பியா? அப்புறம் 16 பேரா இருப்பியா? கிளவி சொல்ற மட்டும் தம்பி பல்ல அப்படியே கட்டி போடுவேன். சரி இது எதுக்கு சீட்டு காசு கட்டணும்? கிளவே உழவா போட்டுறேன். பூட்டிருப்பேன். கிளவி இருந்தா அவன் பூட்டாம விடுவானா? ஏய் வயக்காட்டுல அதுதான் சொல்றேன். உழுதா அழுப்புல. ஏப்பா ஏப்பா யோசிக்கிறியா? ஏப்பாண்டா அடுத்து என்ன நம்ம சொல்றதுன்னு அப்படியே யோசி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஐயோ காலையில சீட்டு காசு அவங்க வேற வீட்டுல
வரும்போதே அப்பா வாங்கிட்டு சொன்னாங்க, அதுக்கு 200 வந்துடும் அப்பத்துக்கு. கிழவன் கட்டில் எடுத்து வெளியே ஓட்டு படுக்கிறேன். ஆமா, வேகுமுல உள்ள மொட்டை மச்சு வீடு அந்த காலத்துல. ஊன் மட்டும் சொல்றான். கிழவி கட்டில் ஏறி படுக்கும் போது கிழவிக்கு பாவாடைய காணாமுடா. பிராண்டடு சட்டி. கோடாங்கி, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் பொருந்த சொல்லு. அந்த காலத்துல எதுல பிராண்டடு சட்டி? அந்த காலத்துல சட்டியா விடுந்தாங்க. அவன் தண்டு வாங்கி கோவணம் தந்தான். அப்பதான் ஏது போய் சட்டி யாராவது கேளு, பெரிய ஆளுகளை. அது தண்டு தாங்கிறதுக்காண்டி ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. லவக்குன்னு வெளியே நிட்டிடும். என் கால் தூக்க எரிச்சாக்கும். கால் தூக்க எரிச்சுன்னா தூக்க எரிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. அதுல கூட என்னை மிதிக்கிற மாதிரி அப்படி உதறிக்கிறியாடா. சாமி கோடாங்கி மன்னிச்சுக்கணும். கிளவிய கிளவே கிளவி என்னாஞ்சா? தொட்ட நேரத்துல கிளவி செனையாகிறா. கலைமணி போமா. ஏன் பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? UKS என்ன பேப்பர் அங்க வந்துருச்சு, நான் வாங்கல. UKS என்ன போட்டிருக்கு? என்ன என்னண்டு எழுதியிருக்க? ஏன் என்ன எழுது? நான் இதுக்கு படிக்கணும், காசு வாங்கி நீ வைக்க. UKS பட்டும் திருந்தல. வாசினே UKS பட்டும் திருந்தல. கரெக்டா எழுது. UKS பட்டன்ஸ், தேவி நகர், விளாச்சேரி. ஐயோ ஆண்டவா, காசை கூட திருப்பி கொடுறா. இந்த பள்ளிக்கூடத்துல தான்ப்பா நானும் போய் படிக்கணும். இதுல வடிவேல் கதை மாதிரி எழுதுற சரியா இருங்க ப்ரோ. இல்ல விடு, நாங்க படிச்சுக்கிட்டு பெரிய டிகிரி படிச்சீங்க வரல. ஏஹா வடிவேல் காமெடி மாதிரி. வளச்சேரி, ஸ்விக்கட்டு, ஜல்லிக்கட்டு நண்பர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் கோடாங்கி அவர்களுக்கு. UKS பட்டன்ஸ், தேவி நகர், ஐயா கும்புறையா, நீங்க வந்து வாசிங்க, நல்லா இருப்பீங்க. இப்பங்க ஐயா KVM கருப்பட்டி காப்பி சார்பாக அன்பாலயத்துக்கு 1001, குரு வெல்டிங் ஒர்க்ஸ் MK குரு சார்பாக 501, ஆக மொத்தம் 1501. இந்த சிட்டையில் என்னத்துக்கு நான் வச்சிருக்கேன்? காசை வாங்கி பைக்கில் வச்சுக்கிறோன்னா சிட்டையை நான் வச்சிருக்கவா? கிளவி இந்த போயிடுறேன். கிளவி படுத்தா உறக்கம் இல்ல, படுத்தா உறக்கம் வரல, பாய் விரிச்சா தூக்கம் வரல, பழைய உறவுக்காரி பாதையில கண்டுக்கிட்டு. உன்னை வர்ற வள்ளிக்கிழமை உனக்கு பார்க்குறேன், உள்ள பேய் இருக்குடா. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி, நடந்து அழகாக கையில் ஏந்தி, அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி, சின்ன புள்ள தண்ணிக்கு போறா வாவுள்ள, சின்ன புள்ள சந்தைக்கு போறா வாவுள்ள, சின்ன புள்ள தண்ணிக்கு போறா வாவுள்ள. ஏ சிங்கார் வாங்கின 2000 எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, கூட்டு வர்றேன். அது கூட்டு வர சொல்ல, முண்டை பேய் ஓட்ட கூட்டுவா. இறட்ட வேணாம் ஐயா, இது என்னங்க ஐயா, கட்டலாம் பண்ணி ஏலமா? நாடகம் மேடம் மாதிரி தெரியல, எப்படா முடியும்? இப்போ முடிச்சிடும்டா கொஞ்சம். லாரி ஓனரு, லாரி டிரைவரு, 120 லாரி, அடுத்த வருஷம் 150 லாரி ஆகணும். வேற நிகழ்ச்சி போட்டு போறா அடுத்த வருஷம்லாம். 1000 ஊர் கிடக்கு. 3 டொங்காசு போடுறாங்க.